Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுட்டி பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது தாபா பன்னீர் மசாலா. இந்த பன்னீர் மசாலாக்கு நம்ம தனியா வந்து ஒரு மசாலா பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது என்ன தனியா, சீரகம், சோம்பு, பட்டை, மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணி அதை தனியா வந்து வறுத்துட்டு அரைச்சு தனியா வச்சுக்கலாம். இது கூட நம்ம பன்னீர் வந்து தனியா அதாவது என்ன கொஞ்சமா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் பரட்டி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தாபா மசாலா வந்து எப்படி அரைக்கணும்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 5 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய். இதை வந்து நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய். கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு, 4 தக்காளி, பன்னீர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம க்யூபாக கட் பண்ணிக்கலாம். 700 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பன்னீர் எடுத்துருக்குறோம். ரொம்ப பெருசாக கட் பண்ணல, மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை அப்படியே பெரட்டிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அப்படியே ஊறட்டும். ஒரு கடாயில் மசாலா அரைச்சிக்கலாம். மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை, 3 ஏலக்காய், லவங்கம், மிளகு, சோம்பு, சீரகம் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்தோன்னா இதை வந்து என்னென்னா உடனே யூஸ் பண்ணிடணும். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்திங்கன்னா இதை வந்து ஒரு எவ்வளோ டைம் நம்ம செய்கிறோமோ அவ்வளோ டைம் எடுத்துக்கலாம். இப்போது சோம்பு, சீரகம் 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும், வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். இது நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தாபா பன்னீர் மசாலாவை. அடுத்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அதாவது கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு 3 பல் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு துண்டு பெருசாகவே எடுத்துருக்குறோம். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பன்னீர் வந்து ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு சைடில் வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை. இது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணாலே போதும். இது ஜஸ்ட்டு பொறுமையாக அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 20 ml அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுருக்குறோம். இதுக்கு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பட்டை. இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வந்து ஜாஸ்தி வேணும்னா இன்னொரு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணுறப்பன்னா மசாலாவும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஒரு 10 பேர் வராங்கன்னா இதை வந்து ஒரு 2 மடங்காக வந்து அரைச்சிக்கோங்க. இது வந்து நான் 5 பேர் அளவுக்கு செய்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதே மிக்சியில் தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சைடில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து நம்ம பன்னீரை வந்து அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப அதாவது கோல்டன் ஃப்ரை அந்த மாதிரி இருக்க வேண்டாம். இதுவே வந்து இந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்போ தான் வந்து கிரேவியில் வந்து சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏலக்காய், நம்ம அரைச்ச மசாலா நம்ம மீதி வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிட்டோம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். தயிர் போட்டோம், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கணும். பன்னீர் நல்லா வெந்து எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா பெரட்டிட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி ஒரு 15 முந்திரியை ஊற வச்சு அரைச்சிருக்கிறோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணலாம். முந்திரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து வதங்கணுங்கிறது இல்லை. அதாவது முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்தளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும். இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கலாம். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். தாபா பன்னீர் மசாலா ரெடி ஆயாச்சு. சுவையான தாபா பன்னீர் மசாலா ரெடி. தாபா பன்னீர் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது என்ன நான் சப்பாத்திக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் கோபம் விழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்கவில்லை என்றால் அந்த சினமே அவனை கொன்றுவிடும்.